பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் அண்ணன் உமாபதி அண்ணனை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து எல்லாரும் கூட்டணி பேசிட்டாங்க, அப்புறம் இந்த கட்சிங்கிறாங்க அந்த கட்சிங்கிறாங்க, அப்புறம் அந்த பிரச்சனைங்கிறாங்க, இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு பாடல் பார்த்தேன். அந்த பாடலை உங்களுக்கும் அனுப்பிச்சி விட்டேன். அந்த பாடல் வந்து என்னுடைய கவலைகள்லாம் மறக்கடிச்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அதுதான் நம்ம டிஆருடைய இசையில் வந்திருக்கக்கூடிய அந்த பாடல். அந்த பாடலா? ஓகே ஓகே ஓகே. அந்த பாடலை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத மக்களே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உமாபதி என்ற ஒரு வார்த்தை கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திமுகவோட சதி தான் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இதோட இதோட அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கேருந்து இது ரூட் காஸ் வருது, இந்த காதல் எப்படி வந்துச்சு, புரியுதா, இந்த பாடல் எப்படி பிறந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். இது என்ன ரூட் காஸ்? ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாது, புரியுதா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஏற்கனவே 7 முனை போட்டின்னு ஆளாளுக்கு முனையாக இது பண்ணுறாங்க. இப்போ முச்சந்தி கேள்விப்பட்டிருப்போம், 4 முச்சந்தி கேள்விப்பட்டிருப்போம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்குன்னு ஒரு ரோடு இருக்குது. இதுக்கு மேலே ரோடே கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து 7 முக்கு வந்துச்சு. 7 முனை போட்டி வரும்போது டிஆரும் களத்தில் குதிச்சாருன்னு வைங்களேன், கலகலப்பாயிரும், ஒரு சலசலப்பாயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக தான் இதை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒருத்தரை பிடிச்சி, ஒரு முக்கிய விஐபியை பிடிச்சி ஒரு சாங்கு ஆல்பம் மாதிரி போடுறோம், ஒரு 15 சாங்கு போடுறோம், இதில் டிஆரை அப்படி நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க. அதில் அவர் வந்து டிஆரை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு வேலையில் இறங்கிட்டாருன்னா டைவர்ஷனே ஆக மாட்டார், செஞ்சு முடிக்காமல் விட மாட்டார், புரியுதா? நீங்கள் செஞ்சு முடிக்காமன்றது வேறு, நான் சொல்கிறது செஞ்சு முடிக்காமல் விட மாட்டார், செஞ்சுடுவார், வச்சு செஞ்சுடுவார். அப்படின்னோடனே இவரை மெதுவாக டைவெர்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் அறிவிக்கிற நேரத்தில் டக்குன்னு என்னன்னா, ஒரு பாட்டு உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுங்கள், எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது பண்ணி தான் இந்த காதல் பாடலை காதலிசை பாட்டுக்காரன் வர்றான். வரான். அந்த பாட்டோட டைட்டில் என்ன? மழை அடிச்சா. மழை அடிச்சா, அவ்வளோதான், மழை அடிச்சா சா சா சான்னு அப்படியே ரைமிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து டிஆர் இது பார்ட் நம்பர் 1, திமுக சதின்றது பார்ட் நம்பர். ஏன்னா அரசியலுக்கு இவர் வந்தார்னா ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு குழப்பம் ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க, வண்டியை வேறு பக்கம் கிளப்பி விட்டாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து என்னென்னா, ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ முன்னேறணும் அப்படின்னா அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும், புரியுதா? இப்போ உள்ள பசங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்குறாங்க, படத்தில் நடிக்கிற சான்ஸ் கேட்குறாங்க, இல்லை பாட்டுக்கு சான்ஸ் கேட்குறாங்க, இல்லை ஏதோ பண்ணுறாங்க, ஹீரோயின் சான்ஸு கேட்குறாங்கன்னா 2 நாள் பார்க்குறாங்க, 1 வாரம் பார்க்குறாங்க. படம் எடுக்க மாட்டான் போல, இவன் இது பண்ண மாட்டான் போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, டக்குன்னு வேறு கம்பெனிக்கு போயிடுறாங்க, புரியுதா? அந்த ஒரு நம்பிக்கை இப்போ போய் சொல்லியிருக்கோம், வச்சுருக்கோம், நம்மளை எடுப்பாங்க, அப்படியா, வெயிட் பண்ணணும், நம்மளை போடுறேன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ன பண்ணால் ஜம்ப் அடிச்சு இன்னொரு கம்பெனிக்கு போகிறது, இன்னொரு வாய்ப்பு தேடுறதுன்னு அடுத்த நிமிஷம் அந்த ப்ரொடியூசர் டேரக்டரை மதிக்க மாட்டாங்க. வேணால் சொன்னோம், வாய்ப்பு கேட்டால் 1 வாரம் ஆச்சு, ஒன்றுமே சொல்ல, வேறு எடுத்து பார்த்துருவோன்ற ஆன் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இந்த பாடலில் கவிதா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி. அது பொண்ணா லேடியா நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். இன்ட்ரடியூசிங் என்ன, அது அவங்க யார்? பெண் தான், அது தெரியுது. அப்புறம் ஆணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பெண் இன்ட்ரடியூஸ் பண்ணி. அப்போ இந்த பெண் வந்து எப்போ இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பு, 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இவர் பீக்கில் இருந்த, ஆமாம், இவர் பீக்கில் இருந்து டவுன் ஆகிற அந்த டைமில் சொன்னால் தான் காதலாம் அந்த இதெல்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து ஒரு இளம் பெண்ணாக, ஒரு 16 வயசு பொண்ணாக போய் ஹீரோயின் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு அழகான பொண்ணு, கவிதா வந்து ரொம்ப அழகான பொண்ணு, பட்டைய கிளவு அப்பே இருந்திருக்கு. வாய்ப்பு கேட்கும்போது இவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த கடைசி படம், ஒரு படம் ஆரம்பித்தார் தெரியுமா? ஒன்று ஆரம்பித்தார், வீராசாமிக்கு அப்புறம் ஆரம்பித்தார், ஏதோ குப்புசாமி ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு போய் ஹீரோயின் வாய்ப்பு கேட்கும்போது இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ரக்சரு, அவ்வளோ அழகாக இருக்குது. யார்? இந்த கவிதா. செமையாக இருக்குது. ஒரு புது ஹீரோயின் தமிழுக்கு கிடச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த பொண்ணுக்காகவே படம் பண்ணணுன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, கூட தான் சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது படம் ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆனால் அந்த பொண்ணு வந்து டிஆரோட தீவிர ரசிகை. நடித்தா அவர் படத்தில் தான் நடிக்கணும்.
அதில் நடித்தா நமக்கு ஒரு பெரிய பிரேக் வரும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப காத்திருந்தது. இப்படி ஒரு 15 வருஷம், 3 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். இடையில டிஆர் வந்து அந்த படத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார் தெரியுமா ஒரு படத்தை. அப்போ ஒரு உத்வேகத்தில் திருப்பி அது உற்சாகமாக இருக்கும். இப்படி என்ன ஆகுது அப்படின்னா வயது ஆக ஆக வயசு வந்து நீங்கள் ஹாலிவுட் நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 55 வயசு 60 வயசு மேலே திரும்பி வரும். ஆமாம், ஜேம்ஸ் பாண்டோட நடித்ததுலன்னா 4 கதாநாயகி போடுவாங்க. ஒரு ஜேம்ஸ் பாண்டுக்கு அப்போ 65 வயசுனா 18 வயசு பொண்ணு ஒன்று இருக்கும், 25ல் ஒன்று இருக்கும், 35ல் ஒன்று இருக்கும், 45ல் ஒன்று இருக்கும், 55ல் 5 கதாநாயகி போடுவாங்க. எல்லா வெரைட்டியும் போடுவோம் ஜேம்ஸ் பாண்டுக்காக ஹீரோயினை போடுவாங்க. எல்லாமே ஒவ்வொரு சீனு, ஒரு லவ் சீனு, ஒரு லிப்லாக்கு சுற்றுவாங்க, இல்லை சைனைடு வச்சு கொண்டுருவாங்க. கரெக்டு. இப்படி தான் இருக்கும். ஒரு படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெவர் சே நெவர் அகைன் நினைக்கிறேன், ஹீரோயின் இப்படி படுத்திருப்பாங்க. அந்த சீன் இந்த சீன் லவ் சீனு முடித்தோடனே 2 பேரும் விலகி படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து ஒரு நூல் தொங்கி அப்படியே வரும், ஜேம்ஸ் பாண்ட் வாய்க்கு நேராக வரும். அதில் வந்து சைனைடை மேலேருந்து ஊற்றுனா அந்த நூலில் அப்படியே அந்த ஒரு சொட்டு அப்படியே வந்து கரெக்டாக ஜேம்ஸ் பாண்ட் வாயில் விழுந்தோன்னு நக்குனவனே செத்துருவார் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து நூல் வந்து வாய்க்கிட்ட வரைக்கும் நூலை விட்டுருவாங்க ஓட்ட வழியாக, அந்த ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஓட்ட வழியாக எந்த ஓட்ட வழியாக விட்டுருவாங்க. இங்கே வரைக்கும் வந்தோடனே அந்த சைனைடை தேன் மாதிரி அப்படி விடுவாங்க. அதில் சரன்னு இறங்கி அப்படியே வந்து கிட்ட வரும்போது தள்ளி ஜேம்ஸ் பாண்டை தள்ளி மவுத் கிஸ் பண்ண வந்துடுவா தூங்குற நேரத்தில். அவர் அப்படின்னு திரும்பும்போது இப்படி பண்ணால் ஓதட்டில் பட்டு அடுத்த செகண்ட் காலி செத்துறாங்க. அப்போ எல்லாமே வந்து இப்படி ஒரு சீனு ரசிகர்கள்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பராக இருந்த பொண்ணு, 18 வயசு அந்த பொண்ணுக்கு, அவ்வளோ அழகி, பிரிட்டிஷ் அழகி, ஃப்ரான்ஸ் அழகி, ஏன்னா பிரிட்டிஷ் அழகி வேறு மாதிரி, அது இப்போ கதை வேறு, இப்படி கொண்டு விட்டாங்களே அப்படின்னு ஷாக் ஆயிடுவாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சீனே ஒரு ஃபைட்டு அடுத்து ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு ஜோடியை போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க ரசிகர்கள் ஏமாறக்கூடாது. ஆமாம், ஏன்னா ஒரு இது டக்குன்னு கொண்டு விட்டோம் நம்ம பாட்டு கதைக்கு, அடுத்து ஒரு ஹீரோயின்லாம் போயிருந்தா பார்க்க மாட்டாங்கல்ல, அடுத்து ஒரு சூப்பர் ஃபிகரை இறக்குவாங்க, அதுக்கு 35 வயசு இருக்கும், அதை அப்படியே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் இந்த பொண்ணை கதாநாயகியாக வச்சு தான் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் டிஆர் படத்தில் எல்லா படத்துலேயும் மலை சாங் வரும். ஆமாம், ஏன்னா டிஆர் வந்து மலை ரசிகன், புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண்ணை வந்து ஒரு காதலிக்கக்கூடிய பெண்ணை மலையில் முக்கி பார்த்தீங்க அப்படின்னா, புரியுதா? அது வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ யதார்த்த வாழ்க்கையில் என்ன ஆகும், வேலைக்கு போயிட்டு வராங்க, குடை எல்லாம் போய் மலையில் நனைஞ்சிருவாங்க. அது இப்போ உள்ள இதெல்லாம் வேறு மாதிரி. இப்போ யாரும் மலையில் நனைகிறதே கிடையாது. அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து மரம் இருக்கும், பஸ் ஸ்டாப்பு தான் ஒதுக்குவாங்க, அதை தாண்டா வீடு வர வரைக்கும் நனைஞ்சிட்டே வருவாங்க. இப்போலாம் யாரும் நனைகிறதே கிடையாது, புரியுதா? இப்போ காசும் புழங்க ஆரம்பிச்சுன்னா டப்புன்னு ஒரு மாலுக்குள்ளே போய் ஒரு குடையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மலையில் ஒரு ஹீரோயினை நனைய வச்சு பார்க்குறதுன்றதுல இருக்க சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ரகம். அப்படின்றது யார், நீ என்னைய நினைக்காதீங்க, டிஆரோடைய இது. அந்த எப்படி அப்படின்னா அந்த ஹீரோயினை வந்து தழும்ப அந்த தண்ணியில் நினச்சி அந்த காஸ்டியூமை வச்சு அதை அப்படியே ரசிகர்களுக்கு படையல் போடுறது அப்படின்றது புரியுது அவங்களுக்கு. எப்படின்னா விருந்தில் பிரியாணி அப்படின்னு உட்கார வச்சு பீஸாக போடுற மாதிரி, அல்னா 50 பீஸ் வரும், கொஞ்சோண்டு ரைஸ் வரும்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒரு 5 லெக் பீஸோட ஒரு பிரியாணி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் அவரை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழவர விசாலையா நளினி, புரியுதா, ஃபுல்லாக மலையில் நனைய விட்டுருவாங்க. 2 நாளைக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் தான். அதுக்கப்புறம் மோகம் வந்து தாகம் வந்து அது அந்த சாங். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு படத்தில் வந்து இவரை பார்த்து ஃபாலோ பண்ணவர் தான் டைரக்டர் துரை. கிளிஞ்சல்கள் படத்தில் பூர்ணிமா ஜெயராம் அவங்க அந்த பாட்டில் அவங்க ஃபுல்லாக மோகன் பூர்ணிமா ஜெயராம் மலையில் நினைஞ்சு ஒரு பாட்டு. அது அப்போ ஒரு ட்ரெண்டு மாதிரி. அந்த ட்ரெண்டை யார் செட் பண்ணா? டிஆர். அதை செட் பண்ணது ஐவி சசி. ஓகே. டிஆர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணது தான். ஐவி சசி குரு படத்தில் யாரை, ஸ்ரீதேவியை ஃபுல்லாக போதையில் மலையில் நினைஞ்சா ஒரு பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு எப்படி இருப்பா, இங்கேருந்து ஒரு பியூட்டி. அதாவது ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க, கல் குடித்த குரங்க தேலும் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. புரியுதா அவங்களுக்கு? எப்படின்னா ஒரு குரங்கு ஏற்கனவே சேட்டை பண்ணும்,
பயங்கர சேட்டை. குரங்கு எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நிற்காதீங்க, எங்கே ஜம்ப் அடிச்சு போயிட்டு இருக்கும். அது திடீர்னு போய் எங்கேயாவது ஒரு மரத்தில் கல்லை குடிச்சிடும். அப்போ அது ஏற்கனவே சேட்டை பண்ணுறதுக்கு போதையும் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? கல் போதை ஏறிச்சுன்னா மண்டக்க இருக்க நேரத்தில் ஒரு தேல் வந்து நொறுக்கு குடிச்சுன்னா எப்படி இருக்கும்? கடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு பக்கம் கடுக்கும், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் சேட்டை, குரங்கு மெண்டலாயிடும். இதுதான் வருது. ஸோ இதுதான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல் குடிச்ச குரங்க தேல் கூட்டின கதையில் தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அப்போ அதை நினச்சி பார்த்தீங்கனாலே எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நம்மளை தேல் கொட்டுச்சுனாலே பெரிய கடுப்பாக இருக்கும். இதில் போதை வேறு ஏறிச்சுன்னு வைங்க. ஏதோ அந்த வெயிலில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் சரக்கு போட்டு வரீங்க, ஒரு பாரில் நிற்கிறீங்க ஒரு வண்டிக்காக, அந்த நேரம் ஒரு தேல் உங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா ஐவி சசி வந்து, ஐவி சசி ஒரு மிகப்பெரிய கலைஞன். ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர். பிரம்மாண்டத்தை சங்கருக்கெல்லாம் முன்னாடி, சங்கர்லாம் ஐவி சசியை பார்த்து தான் சங்கர் ஹெலிகாப்டரில் ஃபைட் எடுப்பார். ஹெலிகாப்டரில் மேக்னெட்டை போட்டு காரை தூக்குவார் ஜேம்ஸ் பாண்ட் பண்ணுற மாதிரி. ரியலாக அவ்வளோ பெரிய டைரக்டர் ஐவி சசி. அவர் படத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீதேவியை சரக்கும் குடிக்க வச்சு ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கதாநாயகி அவளாக போய் சரக்கு எடுத்து குடிச்சிட்டாருன்னு பேர் கெட்டு போய். ஆமாம். அப்போ வில்லன் வந்து என்ன பண்ணுவான், ஜூஸுன்னு சொல்லி கொடுத்துருவான். இவருக்கு என்னன்னா கதாநாயகியை போதையில் மலையில் நினைய விட்டு ஆட விட்டு எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். இதுதான் மோட்டிவ். அது புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? புரியுது. ஆனால் கதை ஸ்க்ரீன் பிளே படி அதே ஹியூமன் காட்டில் சேர்த்துக்க மாட்டான். இவன் வந்து ஸ்ரீதேவியை நல்லா தழும்ப தண்ணியில் நனைகிற மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீதேவியாக ஒரு சரக்கு எடுத்து குடிச்சிட்டு ஆடுது அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய இரண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டு. ஏற்றுக்க மாட்டான். அதே நேரத்தில் ஸ்ரீதேவி சரக்கு அடிச்சுட்டு தழும்ப அந்த ஒயிட் சாரியில் கண்ணாடி பொம்மை மாதிரி ஆடணும். ஆனால் அதே ஸ்ரீதேவி சரக்கு அடிச்சிடக்கூடாது. விருப்பப்பட்டு தெரியாமல் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோடனே அந்த போதையில் ஆட வச்சு கமலஹாசனும் ஸ்ரீதேவியே வந்து உருட்டி கொண்டு போய் காப்பாற்றணும். உருட்டினா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அது உருளுதுக்கும் போது அது உருளாமல் போய் மண்ணில் பரலாமல் கொண்டு போய் காப்பாற்றணும். அதே நேரத்தில் அவர் காம ரீதியாக அவரை தொடரக்கூடாது. பாதுகாப்பு ரீதியாக ஒரு பெண்ணை பாதுகாக்கிறோம், போதையில் மலையில் நினைஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணை சேஃப்டியாக கொண்டு படுக்க வைக்கிறோன்ற இதே பண்ணணும். எவ்வளோ பெரிய டாஸ்க்கு வேறு. இப்போ நீங்கள் பிக் பாஸில் என்ன டாஸ்க் கொடுக்குறேன் வழங்காதீங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கு எப்படி ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு பாருங்க. அந்த பார்வையாளனை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. உங்களுக்கு அந்த உணர்வே வரக்கூடாது, தப்பான உணர்வே வரக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்க்குறது பூரா தப்பாக தான் இருக்கும். பெரிய விஷயம். புரியுதா? அந்த மாதிரி டைரக்டர்லாம் பிறந்த மண்ணுங்க இது. தமிழ் மண், மலையாள மண். இதில் வந்து அதுக்கப்புறம் தான் டிஆர் வர்றாரு. டிஆர் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் ஹீரோயின் அவரை வதைக்க மாட்டார் தெரியுங்களா? ஐவி சசி வந்து மண்ணிலெல்லாம் உருளை விடுவார் ஹீரோயினை, தண்ணியில் உருண்டு. அந்த பாட்டை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். கமலும் ஸ்ரீதேவி இந்த பாட்டையே பார்த்துட்டு வேரிலகங்கள் வாராய் கண்ணா பாட்டு கேட்டிருக்காங்க. நானும் இல்லை அப்படின்னு ஒரு சாங். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீதேவி மண்ணிலெல்லாம் புரளும், கண்ட இடத்துலலாம் புரளும், தள்ளி விடும், கமலை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுரும், போதையில் ஓவர செட்டப் பண்ணும். ஆனால் டிஆரை பொறுத்தளவுக்கு அவருக்கு போதையும் பிடிக்காது, பேதையை மட்டும்தான் பிடிக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணுவார்னா மண்ணில் அந்த பேதையை வந்து பாதுகாக்கிறதுல, பேதைனா பெண். ஆமாம். அப்போ என்ன அப்படின்னா அந்த மண்ணில் புரளவும் கூடாது, அதே நேரத்தில் ஹீரோயின் தண்ணியில் நனையணும், ஹீரோ தெரியாமல் தொடணும், அதை தொடவும் கூடாது, ரசிக்கணும். அப்போ ஹீரோ ரசிக்கிறான் அப்படிங்கும்போது பார்வையாளர்களை ரசிப்பாங்க. அப்போ பார்வையாளர்கள் ரசித்தா படம் ஓடுனா காசு வரும், பேர் வரும், புகழ் வரும். இதுதான் டிஆரோட பாண்ட். அதே நேரத்தில் அந்த பாவைக்கு சிறிய ஒரு பாதகம் கூட வந்துடக்கூடாது அப்படின்றது இவர் மேக்கிங். ஐவி சசி மேக்கிங் மண்டை விட்டுவார். இது வந்து அப்படி எடுத்த படம் தான் அந்த 2-3. அப்போ இது வந்து ஆழமாக ஒரு மனசில் சின்ன வயசுலேயே பதிஞ்சிருச்சு. மலையில் ஒரு பெண்ணை, ஒரு அழகான பெண்ணை நினைய வச்சு ரசிக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு தனி அதீத கலை, அது அதீத ரசனை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காதலுக்கோ இதுக்கோ ரசனைக்கோ வந்து வயசே கிடையாது. புரியுதாங்க? அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அப்படியே காலங்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருக்கார், யோசிக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்மகிட்ட வாய்ப்புக்கு, அவர் வருஷமெல்லாம் மறந்துடும். ஏன்னா ஒரு இளைஞர், இன்றைக்கும் அவர் ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக தான் இருக்கார் டிஆர். அப்போ ஒரு பொண்ணு வாய்ப்பு கேட்டுச்சு, வர சொல்கிறான்றார் டிஆர். வர சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே இருக்கு. புரியுதா? அப்படியே இருங்க.
கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஹீரோயினுக்கான எல்லா தன்மையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அப்போ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து அதுவும் வந்து காத்துக்கிட்டே இருந்துச்சு போல், இவருடைய டைரக்ஷன் நடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு நல்ல ஒரு அதே ஸ்ட்ரக்சரில் இவர் அப்படியே பழையதை ரீகால் பண்ணி பார்த்த உடனே படம் எடுக்கணும்னா 10 கோடி நாள் வேணும். இப்போ டிஆர் வந்து படம் எடுக்கிறாருன்னா ஒரு 15-20 கோடி 25 கோடி நாள் வேணும். செட்டு ஆமாம், இப்போல்லாம் செட்டு போடணும், பழைய ஆசாரிக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா பழவனைங்களை விட்டுற முடியாது, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள விட்டுற முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ கிராஃபிக்ஸு இதுனா ஏசி ரூம்லேயே முடிச்சிருவாங்க. அப்போ இது எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயினை பார்த்த உடனே பாட்டு எடுக்கணுன்றாரு. இங்கே இவங்க சதி வேறு, அரசியல் சதி வேறு பண்ணி இவர் அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணுறாங்க எலெக்ஷன் டயத்தில். அப்போ அதே ப்ரொடியூசர் வந்து பாட்டு எடுக்கலான்னு ஒரு ஹீரோயின் வேணும்னு இந்த இருக்கு ஹீரோயின். இந்த ஹீரோயினை நான் ஏற்கனவே வர்ணித்து வச்சுருக்கேன் மனசுக்குள்ளே. இப்போ உட்கார வச்சே, அதாவது நிற்க வச்சே பாட்டு எழுதுறதுல டிஆர் வந்து ஒரே நிமிஷம்தான் பேப்பர் பேனாக எடுத்துருப்பார். அவருக்கு இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிச்சு வஞ்சி நஞ்சி இன்ஜின்லாம் எழுதியிருக்க மாட்டார். பார்த்துருப்பாரு, அந்த பொண்ணு அப்படியே நடந்து வந்திருக்கும். சான்ஸ் கேட்ட பொண்ணு 25 வருஷம் கழிச்சு வருது. அப்போ வந்ததையும் பார்த்துருப்பாரு, இப்போ வந்ததையும் பார்க்குறாரு. பேக் ட்ராப்பில் மலை. அப்போ அந்த மலையில் சிஜியில் இவர் மைண்ட்லேயே ஓடும், அந்த மலையில் இந்த பொண்ணு நனைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றது அப்படியே சிஜியில் ஒரு மைண்டில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே எழுதிட்டு இருந்த பாட்டு தான் இது. இந்த மழையடிச்சா இந்த பாட்டை எழுதுறாரு. எழுதி முடித்த உடனே ஷூட் போகிறாங்க. அதே இவர் பாணியில் மலை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ். இப்போ நான் 2வது விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன், எப்படி இந்த பாட்டு உருவாச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, வர்ணிக்கிற லிரிக்ஸை தேடினேன், கிடைக்கல. லிரிக்கை நீங்கள் தேடுங்க, தேடியே உங்களுக்கு கிடைக்கலையே. அவர் உட்கார்ந்த இடத்துல லிரிக் எழுதினாலுக்கு எப்படி இருக்கும். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இது 2வது வகை. அப்போ அந்த பொண்ணு வர்ணிக்கிற ஒரு இதில் தான் இருக்குது. அது ரொம்ப, அதாவது என்னென்னா, சில பேர் என்ன பண்ணால் மொக்க ஹீரோயின் ஹிந்தி ஹீரோயின் பேர், வாய் ஒரு பக்கம் சப்பையாக இருக்கும், காது ஒரு பக்கம் ஆள் சிகப்பாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்குன்ற பேரில் வச்சுப்பேன். அது பார்க்கவே சகிக்காது. ஆனால் அதை போய் வர்ணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா உண்மையிலே மனசுக்குள்ளே அவள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் 2 லைன்னாலும் அவளை வர்ணிக்க முடியும். மொக்கையாலாம் வர்ணிக்க முடியாது, பொய்யாலாம் வர்ணிக்க முடியாது. புரியுதா? அப்போ இவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படி சிஜி எஃபெக்ட் ஒரு மைண்டுக்குள்ள அப்படியே ஓடுது. அந்த பொண்ணு அப்படியே வர்றா ஹீரோயின், மழை பெய்யுது. புரியுதா? அப்படியே அந்த சாங்கை எழுதி முடிக்கிறாரு, பசங்கிட்ட தூக்கி கொடுக்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் உயிரில் வர சால புல்லட்டில் வந்தீங்க, இப்போ வந்து ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னோடனே, சரிப்பா பண்ணுங்க. ஒன்று அவங்க சிகப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சிஜியில் பண்ணி பைக்கில் ஒரு தீ பறக்க வராரு. புரியுதா? நீங்கள் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது கூட டயரில் தீ பிடிக்காது. 400-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இறங்கும், சவுண்டு தான் கேட்கும், டயர் தேயும், மண் கொஞ்சம் இது பார்க்கும். ஆனால் இவர் பைக்கில் வரும்போது தீ பறந்துட்டு வருது அப்படின்னா டயர் எரிஞ்சிடாதா அப்படின்னா கேட்கக்கூடாது. அந்த படத்துக்கு அந்த இது சிஜி பண்ணியிருக்காங்க தம்பிகள், உணர்ச்சி வசப்பட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் இவர் ஆடியிருக்கார். எப்பவுமே அவர் தொடமாட்டார் தெரியுமில்ல, தொடமாட்டார். இவர் வர்ணிக்கிறத ரசிகர்கள் ரசித்து என்ஜாய் பண்ணுவார். புரியுதா அவருக்கு? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கொலை கேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் அக்யூஸ்டு, செகண்ட் அக்யூஸ்ட், தேர்ட் அக்யூஸ்ட் போவாங்க. கொலை பண்ண ஒருத்தன், கொலையை தூண்டிய இதான் ஒரு 2வது அக்யூஸ்ட், 3வது அக்யூஸ்டாக போடுவார். கொலையை தூண்டினவர் இவர், கொலை பண்ண அக்யூஸ்ட் இவன், செத்தவன் பிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டப்படி என்னென்னா, கொலை செஞ்சவனோட கொலை செய்ய தூண்டினா பாருங்கள், அவன் மேலே தான் பெரிய அஃபென்ஸ் ஆகும், தண்டனை அதிகம். ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது, அப்படி ரிவர்ஸு. நீங்கள் ரசிகர்கள் பார்க்குறான் அப்படின்னா, இந்த ஒரு பெண்ணை ரசிக்கிறான், மலையில் ரசிக்கிறான்னா, அவன் இவரை தான் ஃபஸ்ட்டு பெருமையாக நினைப்பான். தலைவன் படத்தில் ஒரு ஹீரோயின் வரா அப்படின்னா நச்சு. புரியுதா அவருக்கு? ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டை எடுத்து முடிச்சிருக்காரு. ஆனால் என்ன இருக்குன்னா, சில பேர் சொல்கிறாங்க, நம்ம தம்பிகள்கிட்ட கேட்டேன், இளம் கேமராமேன் தம்பிகள் பிள்ளைங்களாம், நம்ம பிள்ளைங்களாம் வருவாங்களே, 22 வயசு 23 வயசு 19 வயசில் ஆங்கர்ஸு, இந்த பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, பசங்க வருவாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இது ஒட்டவே இல்லை. இது ஒரு பூமர் லவ்ன்றாங்க. அவங்க சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களால ஒரு கதாநாயகியாக ஒட்ட முடியலன்றாங்க. எங்கள் அத்தை மாதிரி இருக்காங்க, எங்கள் பெரியம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயினை பார்க்குறாங்க. புரியுதா?